ரெண்டு கேள்வி இருக்குது, ரெண்டும் கேட்குறேன். முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கு நோன்பு கால இரவில் பெருந்தொடக்கு வந்துருச்சு. அது எப்படி ரெண்டு வகையில் வரும்னு தெரியும். அதுக்கு முதல்ல வந்து அவர் சஹருக்கு முதல்ல அல்லது சஹருக்கு போகிற சுப தொழுகைக்கு முந்தையோ அவர் குளிச்சு கொள்ளணும். சப்போஸ் அவர் குளிக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சுண்டா, அதாவது இந்த குளிர்காலங்களில், இப்போ குளிர்காலம் இல்லை தான், அந்த குளிர்காலங்களில் அதுக்குரிய சட்டம் என்னது? சரி, ஏன்னா அம்ரிபுன் ஆஸ்திரேலியாவில் ஒரு சம்பவம் உண்டு. அவர் தொழுகை நேரத்தில் குளிக்காம தயவு செஞ்சு தொழிற்சிக்கிறாரு. மற்றது நாங்கள் இந்த ஒருத்தருக்கு பெருத்தொடக்கு ஏற்பட்டு குளிக்க முடியாத நிலைமை வந்து குளிக்க முடியாத நிலை வந்தா எப்படி நோம்பு? அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து நோம்பு பிடிக்கிற நிலையில இருக்கிறார், சஹர் செய்கிறாரு, ஆனால் அவருக்கு பெருத்தொடக்கு ஏற்படுது அல்லது குளிப்பு கடமையாகுதுன்னு வைங்க. இந்த நேரத்துல அவர் குளித்து விட்டு நோம்பு செய்ய முடியாத நிலை இருக்கிறது. அந்த தண்ணீர் அவருக்கு விபத்தை ஆபத்தை ஏற்படுத்தி விடும் என்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அவர் எப்படி நோன்பு நோட்பது என்று கேட்கிறார். பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், இந்த நோன்பு சம்பந்தப்பட்டதே இல்லாம பொதுவாகவே ஒருத்தர் காலையில குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார். நோன்பு என்றது ரெண்டாவதா சொல்றேன். குளிப்பு கடமையான நிலையில இருக்கிறார், அவருக்கு குளிக்க முடியல, அவருக்கு ரொம்ப அந்த தண்ணீர்ல அவர் குளித்தால் அவருக்கு சுகமில்லாமல் போய்விடும் என்று நினைக்கிற அளவுக்கு அவர் அஞ்சுகிறார். இந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்யலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து இப்படி குளிப்பு கடமையான நிலையில அவர் குளிப்புக்கு பதிலாக தயமும் செய்துவிட்டு, கடமையான குளிப்பை நிறைவேற்றாம தயமும் செய்துவிட்டு அவர் தொழுகை நடத்துறார். பிறருக்கு, அவர் மட்டும் தொழல, பிறருக்கும் தொழுகையை நடத்துறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது எத்தி வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே, இந்த இளைஞரை பாருங்க, இவர் வந்து அவருக்கு குளிப்பு கடமையான நிலையில குளிக்காம தயமும் செஞ்சு விட்டு அவர் நமக்கு வேற தொழுகையை நடத்தி இருக்கிறாரு, இதுல நிலை என்னன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்க. வந்து கேட்கிறாங்க, என்னப்பா இப்படி செஞ்சீங்களா? நீங்க குளிப்பு கடமையான நிலையில தயமும் செஞ்சு தொழுவித்தீர்களா? ஆமா அல்லாஹ்வின் தூதரே செஞ்சேன் என்றாரு. ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் தானே எங்களுடைய கரங்களால் எங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி கொள்ள கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கிறான். நான் குளிச்சேன் எனக்கு அழிவாக மாறிவிடும், எனவே அந்த எனக்கு நானே அழிவை ஏற்படுத்திக் கொள்ளாமல் குளிப்புக்கு பதிலாக நான் தயமுமே செய்து கொண்டேன். உளுவுக்கு பரிகாரமாக தயமம் செய்து கொள்வதை போன்று நான் குளிப்புக்கு பதிலாக தயமம் செய்து கொண்டேன் என்று அந்த இளைஞர் பதில் சொல்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதிக்கும் விதத்தில், அங்கீகரிக்கும் விதத்தில் சிரித்தார்கள் என்று ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப பொதுவாக நோன்பு மட்டும் இல்லாமல் நோன்பு அல்லாத காலங்களில் கூட கடமையான குளிப்பு இருக்கக்கூடிய நிலையில சுபஹு தொழுகைக்கு ஒருவர் தயாராகுகின்ற நேரத்தில் குளிப்பதற்கு அவர் அஞ்சினால், தண்ணீருக்கு அஞ்சினால், தண்ணீரால் அவருக்கு பயம் ஏற்பட்டால், அவர் அழிந்து விடுவார் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் குளிப்புக்கு பதிலாக அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த உறுப்புகளை கொஞ்சம் கழுவி கொள்ளணும். கழுவிட்டு தயமும் செய்து கொண்டு அவர் என்ன செய்யலாம்? தாராளமா தொழலாம் இருக்குது. இப்ப அவர் இன்னொன்று மிக்ஸ் பண்ணி கேட்கிறாரு. இப்ப நோம்பு நேரத்துல குளிப்பு கடமை, குளிக்க முடியாத நிலை, என்ன செய்யறேன்னு கேட்கிறாரு. இதுக்கு நாங்க பிரிச்சு விளங்கி கொள்றதாக இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எங்கேயுமே நோம்பு பிடிப்பதற்கு குளிப்பு கடமை அற்றவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லல. நீங்க நோம்பு பிடிக்கிறதாக இருந்தா குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் நோம்பு நோக்க கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, எங்கேயுமே சொல்லல. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் சுபஹுவை அடைவார்கள். அப்படியே வருது. நோம்பு காலத்துல ரசூலுல்லாஹ் குளிப்பு கடமையான நிலையில சுபஹு நேரத்தை அடைவாங்களாம். சுபஹு நேரத்தை அடைஞ்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்க நாட்டில் சுபஹு நேரம் 5 மணி என்று வைங்க. ரசூலுல்லாஹ் குளிப்பு கடமையான நிலையில 5 மணியும் 1 நிமிடத்தையும் அடைந்தார் என்று வைங்களே. அப்ப அவர் 1 நிமிஷத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? குளிப்பு கடமையான நிலையில நோன்பு அடைஞ்சிக்கிறார் என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணினாங்களா? குளிப்பு கடமையான நிலையில சுபஹு அடைஞ்சிட்டு பிறகு குளித்து விட்டு தொழுகையை நடத்தினாங்கன்னு வருது. அப்ப ரசூலுல்லாஹ் சுபஹு அடைஞ்சி குளிச்சு வாரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்தாலும் எத்தனை நிமிஷங்கள் ரசூலுல்லாஹ் குளிப்பு கடமையான நிலையில நோன்புல இருந்திருக்கிறாங்க? 10 நிமிஷம். 1 நிமிஷம் இருந்தாலும் அது பாத்திலா இருந்தா 1 நிமிஷம் இருந்தாலும் 7 ஆண்டு ஆகிடும். அப்ப குளிப்பு கடமையான நிலையில் சுபஹுவை அடைந்து
குளித்து விட்டு ரசூல்லா தொழுகையை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில் சுபோகுவை அடைவது மார்க்கத்தில் எந்த வகையிலும் தடை இல்லை. இப்ப அவருடைய கேள்விக்கு பதிலாக என்ன வருதுண்டா, ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாகுது, அவர் குளிப்பு கடமையான நிலையில் சுபோவை அடைகிறார், அதாவது சுபோ நேரத்தில் நோன்பை அடைகிறார், நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய நோன்புக்கும் குளிப்பு கடமைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சம்பந்தம் இருக்குதா? இல்ல, தாராளமா ஒரு நோன்பை அடையலாம். ஆனா குளிக்க நினைக்கிறாரு, குளிக்க முடியாது, தண்ணீரை அவர் பயன்படுத்தி கொண்டால் ஆபத்து என்று நினைக்கிறார். அதற்கு பரிகாரமாக பகரமாக தயமம் செய்வதை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறதுனால தயமம் செய்து விட்டு அவர் என்ன செய்கிறார், தொழுகிறார். அப்படியே காலம் முழுக்க இருந்துடக்கூடாது, 8 மணிக்காவது எழுப்பி குளிக்கணுமா இல்லையா? திரும்ப அவர் லோகரும் இதே மாதிரி நல்லா இருந்தா அப்படியே இருக்கலாம். திரும்ப அடுத்த நாள் வர காட்டிலும், அடுத்த ரமலான் வர காட்டிலும் இப்படியே தயமம் செஞ்சு 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 இப்படி இல்லையே. சுப நேரத்துல குளிருக்காகத்தான் அந்த தண்ணீரை எஞ்சுகிறார். அப்ப குளிர் நீங்கின உடனே அவர் என்ன செஞ்சிடணும், குளிக்கிற வேலையை செஞ்சு இயல்பான சட்டத்துக்குள்ள அவர் என்ன செஞ்சிடணும், வந்துடணும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே தாராளமாக குளிப்பு கடமையான நிலையில் சுபோவை அடையலாம். குளிப்பு கடமைக்கும் சுபோவுக்கும் எந்த பாத்திலையும் அது ஏற்படுத்த போவதில்லை. பிறகு குளிப்புக்கு பதிலாக தயமம் செய்து கொள்ளுகின்ற அந்த பரிகாரம் மாற்று வழிமுறை நமக்கு தரப்பட்டுள்ளதனால் தாராளமாக அந்த நேரத்தில் தயமம் செய்துவிட்டு தொழுகை தொழுது கொள்ளலாம். எந்த குத்தமும் அதனால் ஏற்பட போவதில்லை.